இந்த வீடியோல iQOO Z11 5G பத்தி பார்க்க போறோம். ஆகஸ்ட் 20 இந்த போன் அமேசான்ல லான்ச் பண்ண போறாங்க. இந்த போன் வாங்கலாமா வேணாமா, என்ன பிரைஸுக்கு வரும் அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. iQOOவோட Z11 5G விவோவோட S2ஓட அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான், ஒரு சின்ன சேஞ்ச் வந்திருக்கு. அதை பத்தி நான் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டிசைன் வைஸ் பாத்தீங்கன்னா விவோ S2 எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் iQOO Z11 இருக்கு. பின்பக்கம் வந்து பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து 199 கிராம் இருக்கும். திக்னஸ் வந்து 8.1 mm வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டு கலர்ல இருக்கு. ஒன்று வந்து ப்ளூ, இன்னொன்று வந்து ஒரு பிளாக்கிஷ் கலர்ல வந்து வரும். ஸோ இது ரெண்டுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. ஸோ IP68 69 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஃபோன் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி விவோட S2ஓட டிசைனை ஃபாலோ பண்ணி தான் வருது. அண்ட் பார்க்கறதுக்கும் லுக் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் இந்த ஃபோனோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 40K ரேஞ்சில் வருது. 40K ரேஞ்சுக்கு ஒரு பிரீமியமான பில் குவாலிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு கிளாஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் இப்போ ஃபோன்ஸோட பிரைஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்கனால இந்த மாதிரி நிறைய காஸ்ட் கட்டிங் இந்த ஃபோன்ல வந்து இருக்கு. ஸோ பில் குவாலிட்டி இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நான் டீசென்ட் ரேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் விவோ S2ஓட சேம் அதே டிஸ்பிளே தான். 6.83 இன்ச்கான AMOLED பேனல் வித் 1.5K ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 3D கர்வ் டிஸ்பிளேன்னு சொல்றாங்க. விவோ இதை நிறைய வி சீரிஸ் போன்ல யூஸ் பண்ணிருப்பாங்க, iQOOமே யூஸ் பண்ணிருப்பாங்க. சேம் அதே டிஸ்பிளே தான். இந்த போனோட டிஸ்பிளே பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 2000 nitsக்கு மேல போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வெயில எல்லாம் யூஸ் பண்றதுக்கு பெரிய ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஸோ அது பக்கம் 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாம் ஒரு நல்ல டிஸ்பிளே தான். இந்த பட்ஜெட்டுக்கு கூட ஓரளவு டீசெண்டா இருக்குன்னு சொல்லலாம். பட் இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு 40K டிஸ்பிளேவோட பழைய போன்ஸை கம்பேர் பண்ணீங்கன்னா ஸ்டில் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் கொடுக்கும். அண்ட் திரும்பியுமே இந்த கர்வ் டிஸ்பிளே மோடுக்கு வந்து பிராண்ட்ஸ் வந்து போற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிளாட் டிஸ்பிளே இருந்தது, கர்வ் டிஸ்பிளே வந்துச்சு. இப்போ திரும்பியும் ஒரு சில போன்ஸ் ஃபிளாட் டிஸ்பிளேவோட நம்ம பார்த்தோம். பட் திரும்பியுமே இந்த ட்ரெண்ட் வந்து மாறுற மாதிரி இருக்கு. இதை பத்தி உங்க தாட் என்னங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபிளாட் டிஸ்பிளே பிடிக்குமா இல்ல கர்வ் டிஸ்பிளே பிடிக்குமாங்கிறதே மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த போனோட பர்ஃபார்மன்ஸ், விவோ S2க்கும் இந்த போனுக்கும் இருக்க ஒரு டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தான். இங்க வந்து மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7500 டர்போ வந்து இருக்கு. அதுவே விவோ S2 பாத்தீங்கன்னா 7360 டர்போ இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த iQOO Z11 கொஞ்சம் பெட்டர்னு சொல்லலாம் கம்பேரிங் விவோ S2. ஸோ இந்த ஃபோன் வந்து ஒரு 4 nm வந்து பில்ட் பண்ணது. ஸோ பேட்டரியுமே எஃபிஷியண்டா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா AnTuTu ஸ்கோர் பாத்தீங்கன்னா 11 lakhக்கு மேல வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு மாடரேட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து புஷ் பண்ணும். பட் ஸ்டில் இந்த பழைய 40K போனை வந்து பீட் பண்ணுமா கேட்டீங்கன்னா கிடையாது. iQOO வந்து எப்பவுமே இந்த 35 to 40 போயிட்டாலே எப்பவுமே ஸ்னாப் டிராகனோட 8 Gen சீரீஸ்ல கொடுத்து தான் நம்ம வந்து பாத்துருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு டிமென்சிட்டியில ஒரு 7000 சீரீஸ் வந்து கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் டிமென்சிட்டிலே ஒரு 9000 சீரீஸாக கொடுத்துருந்தா பெட்டரா இருக்கும். பட் எல்லாமே இந்த போன்ஸோட பிரைஸை வந்து காரணம் காட்டுவாங்க. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் இந்த டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்லாம் சொல்லிக்க முடியாது. பட் டீசெண்டா வந்து பண்ணிருக்காங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த போனோட கேமரா, ஏன்னா பின்பக்கம் பாத்தீங்கன்னா டிசைன் வைஸ் அந்த கேமரா மாடியூல் சூப்பரா வந்திருக்கும்ல. பட் ஆனால் ஆக்சுவல் சென்சர்ஸ் திரும்பி விவோ S2ஓட அதே செட்டப் தான். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் வந்து கிடையாது. பிரைமரி சென்சார் சோனியோட IMX852 50 MP ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. 4K வீடியோ உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அது போக 2 MP டெப்த் சென்சார் தான். அல்ட்ரா வைடும் இல்ல, டெலஃபோட்டோவும் இல்ல. செல்ஃபி கேமரா 32 MP, இதனாலுமே 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டில் வந்து கேமரா பாத்தீங்கன்னா பழைய 40K போன் அளவுக்கு பெட்டர் வந்து கிடையாது. அண்ட் இப்போ வர போன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு. கேமரா டீசெண்டா இருக்கும். அந்த பிரைமரி சென்சரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் அதை தாண்டி உங்களுக்கு அல்ட்ரா வைடோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டி வந்து கிடையாது. செல்ஃபி ஓரளவு டீசெண்டா கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது போல கேமராஸ்ல ஒரு சில AI ஃபீச்சர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த போனோட பேட்டரி 7050 mAh வந்து கொடுத்துருக்காங்க. சேம் விவோ S2 வருது. ஃபாஸ்ட் சார்ஜிங் அதே தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். 44 வாட்ங்கிறது இந்த 7000 mAh பேட்டரிக்கு கொஞ்சம் கம்மியோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் ஓகே, ஓரளவு குயிக்கா சார்ஜ் ஆகும். ஒரு 1.5 hours நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் இங்க பெருசா டிராபேக்ஸ் இருக்காது. எல்லா போன்ஸ்லயும் பெரிய கெப்பாசிட்டி பேட்டரி தான் இனிமேல் வரப்போகுது. ஸோ ஈஸியா ஒன் டே நீங்க மேனேஜ் பண்ணலாம். 4 nm ப்ராசஸர் இருக்கனால பேட்டரியுமே உங்களுக்கு கம்மியா தான் கன்சியூம் பண்ணும். ஸோ ஈஸியா ஒன் டேக்கு மேல பேட்டரி லைஃப் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த போனோட சாஃப்ட்வேர் Android 16 பேஸ் பண்ணி Origin OS 7ல வந்து நமக்கு வந்து கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் விவோ S2வே Origin OS 6ல தான் இருந்தது. பட் அப்டேட்ல வந்து கொடுத்துருவாங்க. ஸோ 6 or 7 Origin OS பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்டேபிளான OS தான். உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் வந்து நீங்க பாக்குற மாதிரி இருக்கலாம் ஸ்டில் ஒரு 40K போன்ல. அண்ட் அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு 3 மேஜர் அப்டேட் வந்து புஷ் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி பட்சுமே 4 years கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை பத்தின கமிட்மெண்ட் வந்து அவங்க அஃபிஷியலா வந்து கொடுக்கல. ஸோ ஓவராலா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அந்த பெர்ஃபார்மன்ஸ்மே சாஃப்ட்வேர் ஈஸியா வந்து அனிமேட்டடா வந்து வச்சிருக்கும். ஸோ அதுலயுமே பெரிய டிராபாக்ஸ் வந்து கிடையாது. RAM அண்ட் ஸ்டோரேஜ் ரேட் பாத்தீங்கன்னா 8 128 8 256 வரப்போது. விவோ S2 அதே வேரியன்ட் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். DDR4X RAM வந்து இருக்கும். அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. பிரைசிங் தான் இங்க ஒரு முக்கியமான விஷயம்.
ஸ்டில் அதே 40K தான் அந்த ஃபோன் வரப்போகுது 8128. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 40K வந்து ஆல்மோஸ்ட் ஒரு க்ளோஸ் டு ஃபிளாக்ஷிப் ஃபோன் நம்ம வந்து வாங்கிடலாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் 25 to 30K ஃபோனே வந்து ஒரு 40K வந்து போயிடுச்சு. ஸோ இதான் ரியாலிட்டி. இப்படிதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பிரைசிங் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஃபோனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுவீங்க. நீங்க பழைய ஃபோன்ஸ் பக்கமே போவீங்களா, ஸ்டில் இந்த ஃபோனை தான் சூஸ் பண்ணுவீங்களாங்கிறத உங்க ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.